இதான் எங்களோட மாமரம் என்ன. ஆனால் உண்மையாக நல்ல நிறைய மாங்காய் இருக்குது. போகிறோமேண்ணே ஏன்னா வெளியில் தான் நம்ம வந்து மாங்காய் வந்து நிறைய கடங்க பாருங்க ரியானா எடுக்குது. இதில் எடுத்துட்டோமே என்ன கட்டிக்கார பிள்ளைய என்ன. அச்சா ஆணி அடிக்காம விட்டார் கேட்க அப்படியே. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. அச்சு சரி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கும் போயிட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதை வந்து அக்கா சொல்லுவேன். ரோய் என்ன பார்க்க போகிறோம்? வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னாங்க. எங்களோட வீட்டை வந்து மரத்தில் வந்து நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருக்குது. அப்போ அந்த மலைக்கு வந்து சும்மா வேஸ்ட்டாக வந்து கீழே வந்து கொட்டுப்படுது. அப்போ வந்து அதையும் வந்து என்ன அநியாயமாக்க கூடாது தானே. அப்போ அதனால் நாங்கள் வந்து அந்த மரத்தில் மாங்காய் எல்லாம் பிடுங்கி எல்லாம் பழுக்க வைக்க போகிறோமே. ஜோவையில் மரத்தில் ஏற்ற போகிறீங்களோ? ஜோவையில் வந்து மரத்தில் ஏற்ற போகிறது இல்லை. இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் ஒரு மாங்காய் வந்து பிடுங்கி காட்ட போகிறோமே. ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு வருஷமும் நல்ல மாங்காய் நிறைய காய்க்கும். அதுவும் இந்த முதலாவது இந்த மழை டைமில் தான் காய்க்கும். அப்புறம் இந்த காய் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே ஒரு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் அப்படி ஒரு காய் ஒன்று காய்க்கும். ஆனால் இந்த மழை டைமில் தான் கூடுதலாகவே நிறைய காய்க்கிறது. அப்போ நாங்களும் பிடுங்கி பழுக்க வச்சால் சாப்பிடலாம் தானே. அதோட இப்போ மாம்பழம் விலைன்னு சொன்னால் பயங்கர விலை. ஓ இப்போ 1 கிலோ பிளாட் வந்து இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னுக்கு கேட்டேனான் வந்து 500 ரூபாயா 1 கிலோ. ஜெரோமி ஆசைப்பட்டதுக்காக ஒரு 2 மாங்காய் தான் வேண்டினேன். ஓ 2 மாம்பழம் வேண்டினேன்னா அந்த 2 மாம்பழத்திட்ட விலை வந்து 250 ரூபா. அதுவும் ஒரு சின்ன பழம். அப்படி உண்மையிலே இந்த எங்களோட மரத்தில் வந்து நிறைய காய் இருக்கு. விலைக்கு போய்க்கு நாங்கள் சும்மா வேஸ்ட் ஆக்குவானே. அப்போ நாங்கள் அதை பெரிய சுனப்படுத்தணுன்றதுக்காண்டி இந்த காய போகிறோமே. ஆனால் ஒரு வருஷம் வாங்கி பழுக்க வைக்கிறேன் நாங்கள்லானே. பழுக்க வச்சு கடைக்கெல்லாம் கொடுக்குறது இல்லை நாங்கள்லாம். அதோட மருந்தடிக்காத பழங்கள்லானே. ஏன்னா சரி ரியானா மாங்காய் விருப்பமா பிள்ளைக்கு மாம்பழம்? மாங்காய் ஆய்வோம்மா நாங்கள். ஆ எங்க அக்கா அக்கா கூப்பிட்ட நாங்கள். ஆனால் அக்கா வரையில இங்கே ஆளுக்கு ஏதோ ஒரு கோவம் போல ஆள் கோவிச்சு கொண்டு இருக்கிறா. ஆள் விட்டும் கொடுக்காது. அப்போ நாங்கள் மாங்காய் ஆய்வோம்மா. அப்போ என்ன மாதிரி கொக்கத்தடியெல்லாம் செட் பண்ணிட்டீங்களோ? கொக்கத்தடி வந்து நாங்கள் வந்து வித்தியாசமான முறையில் ஜோவையில் வந்து செட் பண்ணி எப்படி ஆய போகிறோன்றதை வீடியோவில் காட்டுவேன். அது வித்தியாசமே ஆயிரம். ஏன்னா இப்போ மாங்காய் பழகைக்கு வந்து அந்த மாங்காய் வந்து கிளப்பிடக்கூடாது. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காண்டி அப்படி செய்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காண்டி ரோசாயினி கீழே சாக்கை வச்சு பிடிக்க போகுது. நான் மேலே ஏறி போட சாக்கில் வச்சு பிடிக்க போகுது. அப்போ சரி. அப்போ நாங்கள் மாங்காய் ஆய்வோம். இப்போ ஆயிரத்துக்குரிய அந்த எப்படி ஆயிரம்னு சொல்லி நாங்கள் தயாரிக்க போகிறோம். தயாரிக்கிறத பார்ப்போம், காட்டுவோம். நல்ல ஒரு போத்தில் எடுத்துட்டோம். இதுக்குள்ளே நாங்கள் மாங்காய் பிடுங்க போகிறோம். போய் தெரியுமா ரோசாயனிக்கு எப்படி பிடுங்க? எனக்கா தெரியாண்டே தான் பார்க்க போகிறேன். அப்படி ஒரு போத்தில் எடுத்துட்டோம். இந்த போத்தில் வந்து ஒரு சைட்டாக அப்படி வெட்டோம். எப்படி வெட்டுறதுன்றா பார்ப்போம். அஞ்சால வாங்க. என்னம்மா கீறணும். ஆனால் கீரையில் சும்மா நோம்பல உங்களுக்கு ஒரு அளவு தெரியும் தானே. அப்போ அதுண்ட அளவுன்படி வெட்டுங்க. அஞ்சால வாங்க. என்ன வெட்டணும் எப்படி இருந்தா ரியானா
மாங்காய் விருப்பமா பிள்ளைக்கு? மாங்காய் ஆயோம்மா? சரி, இப்படியே நாங்கள் போத்தல இப்படி பட்டியாச்சு பாருங்க, எப்படின்னு சொல்லி காட்டுங்க ஒருக்கா. ஒரு போத்தில் எடுத்து அப்படியே இப்படி ரவுண்டாக, அப்படி ரவுண்டாண்டு இல்லை, ஒரு இலை ஷேப்பில் அப்படியே வட்டியாச்சு வெட்டி வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தடி இருக்குது தானே, அப்போ இந்த தடியை இதுக்கெல்லாம் கொடுக்கணும். அது போகுதில்லை போல், அதுதான். அப்போ இங்கால பக்கம் தடி கொஞ்சம் போகும். இந்த தடியை இதுக்குள்ளே கொடுக்கணும். சரியா? கொடுத்தா அப்போ இந்த தடி கலராத படிக்கு வந்து இதில் 2 ஆணி வைக்கணும். விழாத படிக்கு 2 ஆணி வைப்போம் இதில். சரியா? அப்போ எந்த ஆணி வைக்கணும், இது கொஞ்சம் ஒரு 3 இன்ச் ஆணி 4 இன்ச் ஆணி வந்து தேவைப்படாது. இது ஒரு சின்ன ஆணி தான் வேணும். இது ஒரு சின்ன தடி தானே, நீள ஆணி வைக்க உடைச்சிடும். நீள ஆணி வச்சு அடித்தால் உடைச்சி போடும். இப்போ அதுக்காக இப்படி ஒரு சின்ன ஆணியை வச்சு அடிப்போம். எப்படிங்க ஆணி? பக்கத்தை வாப்பா, பக்கத்தை இப்படி வச்சிருமே, அப்பா கிட்ட வா. சரி, இந்த சின்ன ஆணியை வச்சு இதில் அடிக்கணும். டைட் பண்ணிட்டு ஏன் இது கலராத படிக்கும்? கலராத படிக்க அடிக்கணும். ஆணியெல்லாம் அடிச்சுட்டேன். என்னண்டா ஆணி அடிக்காம விட்டார் கொழுவி இழுக்க அப்படியே இது தனியை கலண்டு போகும். கலண்டுருமேண்ணே, அதுக்காக டைட் பண்ணி வச்சிருக்கோம். களைச்சு போயிட்டீங்க ஆணி அடிச்சு. அப்போ ஆணி அடிச்சுட்டு அப்போ நீளம் காணாது, இவ்வளோ நீளம் காணாது. அப்போ இன்னொரு தடி வந்து ஜாயின் போடணும். ஜாயின்ட்டை போட்டுட்டு பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படி இதெல்லாம் வச்சு கொக்கை தடி ஒன்று செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. இந்த இவ்வளோ நீளம் கட்டாயம் போகணும். இந்த உயரம் தானே, பெரிய உயரம் தானே, வெட்டக்கூடிய அளவுக்கு இதில் பிடுங்கணும். அப்படி இல்லாட்டி மேலே ஏறித்தான் பிடுங்கணும். ஏண்ணா, அப்போ நாங்கள் வெட்டக்கூடிய அளவு இதில் பிடுங்குவோம். சரி வாங்க, அப்படியே போவோம் நாங்கள். சரி, அப்படியே பார்த்தீங்கண்டா நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறோமேண்ணே. ஏன்னா வெளியில் தான் நம்ம வந்து மாங்காயம் வந்து நிறைய கிடாக்குது. நிறைய மாங்காய் எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? அது காய்ச்சி நல்லா அந்த பழுக்கிற கட்டத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அப்போ அப்படியே நிறைய பெருசாக வராது, நிறைய பெருசாக வராது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அப்படியே காட்டுங்க இங்கே இருக்கிறது. இதான் எங்கட மாமரம் என்ன, ஆனால் உண்மையான நிறைய மாங்காய் இருக்குது. இப்போ நாங்கள் பிடுங்குவோம். முண்டை இதில் இருக்கிறது 5 பாப்பம் இருக்கா? சரி, பாப்போம். இல்லை வருது வந்து ஜூம் பண்ணுவோம். வாவ், பார்த்தீங்களோ மாங்காய்க்கு கிலோ விளையிலேண்ணே. மாங்காய் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களோ? பாருங்க அக்கா, இப்படி பார்த்தியா மாங்காண்ட செட்டப் என்ன? மாங்காய் இப்படி வந்துட்டு பிடுங்கி வச்சுட்டு பார்த்தீங்களோ? அதோட கீழே விழவும் கூடாது, கீழே விழுந்தால் அடிபட்டு கண்டிடுமா. அப்போ இதுக்கு சைஸ் இவ்வளவு தான், இதை விட பெருசா வராது. இந்த எங்கட மாங்காட சைஸ் அவ்வளவுதான். இதே கொஞ்சம் நிறம் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ 1 கிலோ மேலே எப்படியும் பழுத்துரும். வைக்கோலும் அந்த வேண்டி உங்களுக்கு மாம்பழம் தேவையானாக்க நீங்கள் எங்களோட தொடர்பு போடலாம். எடுத்து கொண்டு வாங்க, வாளிக்குள்ள போடுவோம். அப்போ ஆரம்பமாக உண்டா பிடுங்கியாச்சு. ஜெரம் இதையா நான் கையில் வச்சிருங்க. அக்கா வாளி எடுத்து சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோவலும் வந்து மாங்காய் வந்து விடையெல்லாம் 5 கொண்டு இருக்குது பாருங்க. அப்படி விளையிலண்ணே. வேலையாட்களை பாருங்க, மாங்காய்க்கு வேலையாட்களை. அதான் எனக்கு தெரியல. அது நானல்ல சொல்லி கொடுத்தேன் நான்.
எல்லாம் ரொசானியோட ஐடியா தான். அதுதான். ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய மாங்காய் இருக்கு. ஓ அங்கே எவ்வளோ மாங்காய் சூம் எவ்வளோ மாங்காய்கள் அது வேணாம். எவ்வளோ இருக்கு அந்த வளர்க்குற கட்டத்தில் ஒரு சைடு இருக்குது. ஓ நான் சாம்பல் எடுத்து ஆனால் எல்லாம் பேர் கொஞ்சம் சாம்பல் அடிச்சிட்டு மாங்காய் வந்து பழுக்கிற மாங்காய் எல்லாம் கிலோமீட்டருக்குள்ள பழுக்கிறோம் எல்லாம். மாம்பழம் தேவையானாக்கள் எங்களை தொடர்பு கொண்டு மாம்பழங்களை வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே மரத்து பழம் வந்து பழக்க வச்சு சாப்பிட்ற எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கடையில் வேண்டுறது உண்மையாகவே எல்லாம் மருந்துகள். இது கொஞ்சம் பெருசு பார்த்தீங்களா? பாப்பா திருப்பி காட்டுங்க மெட்ட பக்கம். இந்த கையே வர்றது இல்லை போல அதுக்காக. அதுதான் இடமே கையளவு தான் சரி ஓட்டி எடுக்க. ஓ அதான் எங்கட கையெல்லாம் போகாது. ஆனால் உண்மையிலே இந்த பழம் வந்து ஒரு நல்ல இனிப்பு தெரியுமா? இப்படி விழுகுதுன்னு பார்த்தீங்களா எனக்கு அதுக்குள்ள விழாம கீழே விழாமலுக்கு அப்படியே நைஸாக வருது. மூலதான் சவையில செய்தாலும் அது நான் தானே சொல்லி கொடுத்தேனே. நான் ஐடியா போட்டு கொடுக்குறேன்ல. எரோமிக்கு தான் கடும் வேலையா. கீழே விழாம இல்லை எடுக்கணும் பின்ன. ஆனால் அவ்வளோ நிறைய மாங்காக்கா பார்த்தீங்களா அப்படியே இவ்வளோ ஈரம் அங்கே காணுமோ வாங்க. ஆனால் இந்த கடையில் மாங்காய்லாம் என்ன விலை? ஆனால் உண்மையாகவே கடையில் வந்து வேண்டிக் கொள்ள சூழ்நிலை வந்து அவ்வளோ விலை என்ன சனல் பறந்த விலை. சனல் பறந்த விலை. இப்போ வந்து கந்த சஷ்டி விரதம் உண்டோ, அதுவும் பழங்கள் வந்து பயங்கர விலையாக இருக்கும். ஆனால் நிறைய இருக்கு. மேலே எல்லாம் என்னது இது எட்டுமோ தெரியல, எட்டக்கூடிய அளவு ஆய்வம். பாருங்க மரத்தை பின்னுக்கு இருக்கிற மாம்பழம் இருக்கு, மாமரம். அதுவும் நல்ல இனிப்பு. ஐயோ அது நல்ல டேஸ்ட் அப்ப அந்த மரம். இந்த மாங்காய் நல்ல மாத்தன்மை. அது என்னக்கா பின்னுக்கு பின்னுக்கு இருக்கிற மாமரம் இருக்குல்ல, அந்த மாங்காய் வந்து இந்த மாங்காய் அந்த டேஸ்ட் அது இல்ல, அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட். ஓ அது மாத்தன்மை. ஆனா எங்களுக்கு அது கிடைக்கிற இல்ல ஆயிரத்துக்கு என்ன சரியான உயரம். இனிப்பும் கூட மற்றது நல்ல பெரிய காய். விரும்பி செய்யும் ஆளுக்கு விருப்பம். அங்க ஒரு ஆள் விழுந்துட்டு கீழே. ஜெராமி தூக்கி விடுது பாருங்க. ஜெராமி இந்த வீடியோ நல்லா பார்க்கும். செருப்பை காட்டுங்க பிள்ளை. சரி சரி பாருங்க எங்களோட மரத்துக்கு இது வந்து வழியில நாங்க போடுங்க மீறி எங்க உள்பக்கம் எல்லாம் கிடாக்கு மாங்காய் எல்லாம். இது வந்து நாங்க போன முறையே இல்லை. இப்போ 250 மாங்காய் கிட்ட பிடிங்கினாங்க. ஆனா பார்க்க இப்படி இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய வரும். சாப்பிட்டதோ என்ன மழை நேரம் மண்டபடியா கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உண்டு. பிரியாணா என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? உம்பா கூப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? ஒன்றும் இல்லையோ. சரி பார்த்தீங்கண்டா இதான் எங்கடா அப்படியே மரம் எங்கடா மாமரம் அப்படியே ஃபுல்லாக பாருங்க. நல்ல பெரிய மரம் தானேண்ணே. இது அப்படியே வழி பக்கத்தில் நாங்கள் நின்று எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மரம். ஓ பின்ன என்ன அதுதான். கை நோவும் என்ன எக்ஸசைஸ் தானே. ஆனால் வந்து இப்படி செய்கிற வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஐடியா என்ன. ஏன்னா இப்போ பழுக்க வைக்க உண்மையாகவே இந்த மாங்காய் வந்து விழக்கூடாதுல்ல, கீழே விழக்கூடாது. அப்போ இப்படி செய்கிறதால எல்லாத்தையுமே பழுதாகாமல் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ன. அந்த கண்டல் தன்மையாக இருக்கும், அந்த அழுகின மாதிரி பழுதா போன மாதிரி வரும். ஓ
பெரிய மாங்காய் என்ன சரி வைங்க. ஜெரோமிக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று டான்ஸ் ஆடிட்டு வந்தா அப்படியே தோடு மின்னும் போடையில ஆளுக்கு. பாப்பா ஜெராமி தோடு போடாதான் வித்தியாசமா தான் இருக்கேன்னு. பாப்பா ஜெராமிய இது ஒன்று இட்டு போய் எல்லாருமே 6 பிள்ளைகளும் வந்து ஒரே மாதிரி ஆடி முதல்ல எடுத்துட்டோமே என்ன கட்டிக்கார பிள்ளைய என்ன. அச்சா பிள்ளை சரி மருதோண்டியை காட்டுங்க கையில். மருதோண்டி கையில் நீட்டி காட்டுங்க பாப்பம். ஓ மட்ட பக்கம் ஆறு உங்களுக்கு போட்டு விட்டேன் மருதோண்டி. அப்பா தான் போட்டு விட்டவர் என்ன. வடிவாக இருக்கேன் என்ன பிள்ளைய மருதோண்டி. இங்கே கால்லையும் போட்டு ஆளுக்கு அப்படியே டான்ஸுக்கு. அங்கால அவ டான் போட்ட பாவம் பாருங்க பாப்போம். காட்டுங்க ரியானா காட்டுங்க. ரியானா காட்டுங்க பாப்போம். பிள்ளையும் போட்ட அவங்க அக்காவுக்கு போட்ட ஆளும் பிடி. எனக்கு யார் மருதோண்டி போட்டு விட்டது? அப்பா போட்டு விட்டவரோ? சரி அலையக்கூடாதா? கொஞ்சம் உயரமா இருக்கு, கொஞ்சம் புடிபட கஷ்டப்படும். அதான் உள்ளுக்கு அம்பிடுது இல்லேன்னு. அங்கே இங்கே மாடு அப்படியே குலையோட இருக்கேன்னு. அவ்வளோ மாங்காய் நினச்சி அதை பார்க்க இல்லை. எல்லாம் நல்ல சாம்பல் அடிச்சிட்டு எல்லாம் பழுக்கக்கூடிய பழங்கள்ல. ஓ காட்டுவோமா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோயிலும் வந்து 8 சொன்னபடியா அப்படியே அங்கே பின்பக்கம் அதில் ஏறி எடுத்துக்கொ ஆஞ்சி கொண்டு இருக்கேண்ணே. அதான் உதவியாக இருக்கேண்ணே. ரிகானா குட்டி என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? மாங்காய போறீங்களோ? ரிகானா எடுங்க பாருங்க. ரிகானா எடுக்குது. அப்பா ஜெரோமியனி எடுத்து முடிஞ்சா அடுத்த ரிகானா எடுக்கிறேன். கவனமா நான் பாடெல்லாம் பட்டும் கை கழுவணும் கடைசியா. எரியுமோ? கண்ணுக்கு கை வைக்க கூடாது. கண்ணுக்கு கை வைக்க கூடாது. வா ரியானா கூட என்ன செய்றீங்க? ஊத்தி எல்லாம் தூக்கி வரீங்க. எடுங்க. அச்சா பிள்ளை ரைட் ஓகேண்ணே. ஓய் அக்கா பார்த்தீங்கன்னா டீ ஊற்றி கொண்டு வரேண்ணே. ஜோவேல் வந்து களைச்சி போயிட்டு தானே மாங்காய். ஆனால் உண்மையாகவே கை நோவும். பார்க்க ஈஸியாக இருக்குது ஆனால் கை நோவும். ஒண்டா எல்லாம் ஆயிடுறது. ஜோவேல் அதுதானே. எப்படி அதுதான். ஓ சரி வாங்க. டீயும் மாங்காயும் அப்படி நல்ல பெருசா தான் இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்க தெரியல. ஓ அதுக்கு என்ன அதுதான் அம்மா வேண்டாம் நாங்கள் சாப்பிட்றதால உங்களை சின்னங்களும் சாப்பிட்டு காய்ச்சல் இருக்க வேண்டியதான். சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் வந்து மாங்காய் ஆஞ்சி போட்டது. இப்போ மாங்காய் வந்து இப்போதே கொஞ்சம் மாஞ்சிட்டோம். ஆனால் இனிமேலும் நாங்கள் கொஞ்சம் இன்னும் நிறைய கிடாக்குது ஆய போகிறோம். பாருங்கள் இவ்வளோ வந்து இப்போதைக்கு நாங்கள் ஆஞ்சி வச்சுக்கிறது. இப்போ இன்னும் கிடாக்கு நாங்கள் ஆய போகிறோம். சரி அப்போ இன்றைக்கு மாங்காயெல்லாம் மாஞ்சிட்டோம். உண்மையிலே எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டு ஆகிறதுக்கு ஒரே வீட்டையும் சொன்னமே நிற்க மாங்காய் ஆயணும் பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னாக்களுக்கு கொடுக்கலாம். நான் விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கடையில் நெபன்றது கடையில் விலையும் கூட. அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக சேச்சி போயிட்டு வந்து அப்படியே மாங்காய் ஆயக்கூடிய மாதிரி போச்சு. அப்போ கொஞ்சம் மாங்காய் நிறைய மாஞ்சிட்டேன். நீ பழுக்க வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க மாங்காய் விருப்பமே என்ன பிள்ளைக்கு மாம்பழம் விருப்பமா? சரி அப்போ நாங்கள் இத்தோட எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். இன்றைக்கு அப்போ ஜெரோமி தான் இன்றைக்கு வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறா.
உங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வீடியோ நீங்க பெஸ்ட் டைம் பாக்குறா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பை பாய்.